இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், பற்றாக்குறையின் மத்தியில் பரிபூர்ணம் உண்டாக்கும். பற்றாக்குறை பல காரியத்தில் இருக்கும், பல காரியத்தில் பற்றாக்குறை இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பற்றாக்குறையும் அந்தந்த காலகட்டத்துக்கு நீங்கள் பார்க்குற பொழுது பெரிய ஒரு அவமானத்தை உண்டு பண்ணும். பற்றாக்குறை, வறுமை, பண கஷ்டம் மட்டுமல்ல. சிலருக்கு பண கஷ்டம் ஒரு அவமானத்தை கொண்டு வரும். சிலருக்கு பிள்ளை பேர், அதாவது இந்த பிள்ளை பாக்கியம் என்பது மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொண்டு வரும். என்ன ஒன்றும் இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருப்பாங்க. சிலருக்கு திருமணம் ஒரு பெரிய அவமானத்தை, நிந்தையை கொண்டு வரும். திருமணம் ஆனாலும் ஒரு நிந்தை இருக்கும், திருமணம் ஆகாவிட்டாலும் ஒரு நிந்தை காணப்படும். ஏன் இந்த திருமணம் ஆனது என்று திருமணமான பிறகு வருந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் சிலருக்கு திருமணமே ஆகாமல் இருக்கிற பொழுது ஏன் இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஆகையால் சிலருக்கு வியாதி ஒரு பெரிய பலவீனம், அந்த பலவீனமே ஒரு நிந்தையை கொண்டு வரும். சதா காலம் மருந்தும் மாற்றும் கையுமாக, மருத்துவமனை கையுமாக இருப்பாங்க. சிலருக்கு சட்ட பிரச்சனைகள், தவறு அவர்கள் செய்தார்களோ, தெரிந்து செய்தார்களோ, தெரியாமல் செய்தார்களோ, முன்னின்று மாட்டிக்கொண்டார்களோ, அல்லது பொய் வழக்கோ மெய் வழக்கோ கர்த்தர் அறிவார். ஆனால் இவர்கள் வழக்கு மன்றம், நீதிமன்றம், காவல் நிலையம் என்று போய்கொண்டே வருவாங்க. இது ஒரு விதமான நிந்தையை கொண்டு வரும். நான் சொல்கிறது சிங்காசனம் அமர்ந்திருக்கிறவர்கள் உட்பட சொல்கிறேன், சாமானிய மக்கள் வரை சொல்கிறேன். கோடிகளில் செய்தால் அது ஊழல், கொஞ்சத்தில் செய்தால் அது திருட்டு, அவ்வளோதான். பதவியிலிருந்து செய்தால் அது பேர் ஊழல், பற்றாக்குறை நிமித்தம் செய்தால் அது பேர் திருட்டு அல்லது களவு, அல்லது அதற்கு தண்டனைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும். கொடுமையான தண்டனைகள் இருக்கும் சின்ன திருட்டுக்கு. கோடிகளில் ஊழல் செயலுக்கு அது வித்தியாசமான சிறைச்சாலையினுடைய உள் கட்டமைப்பே வித்தியாசமாக இருக்கும். அவர்களுக்கெல்லாம் அது வித்தியாசமான ஒரு சூழ்நிலை என்று சொல்ல. ஆனால் நிந்தை தான். என்னத்தான் நீங்கள் பூசி மழுக்கி இருந்தாலும், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? சிறைச்சாலைன்னு வந்தேன், அவ்வளோதான். அவன் சாதாரணமாக இந்த பக்கெட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு திருடுறவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? சிறைச்சாலை இருந்தாங்க. ரெண்டு பேருமே ஒரே மாணவனை போல் அங்கேருந்து புறப்பட்டு வருவாங்க. ஏன் அதை சொல்லுகிறேன் என்று கேட்டால், நிந்தை என்பது சில சூழ்நிலைகளில் இந்த வயதில் தான் வரும் என்றல்ல. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இளமையிலே நன்றாக கல்வி இருக்கும், நல்ல வேலை இருக்கும், நல்ல கணவன் குழந்தைங்கள்லாம் நல்லா போய்கொண்டே இருக்கும். திடீரென்று பார்த்தா முதுமையில் மிகப்பெரிய நிந்தை வந்துடும். கணவனால் வரும், மனைவியால் வரும், பிள்ளைகளால் வரும். இத்தனைக்கும் வேத சுமக்கிற ஜனங்களாகவே இருப்பாங்க. ஏன் வந்தது, எதற்கு வந்ததுலாம் சொல்ல முடியாது. தகப்பனை கேட்டால் நான் நல்லா படிப்பை கொடுத்துட்டேன், தாயை கேட்டால் நல்லா உணவு கொடுத்துட்டேன், அப்போ பிள்ளைகளை கேட்டால் எங்களுக்கு அன்பு கிடைக்கல, இப்போ இவ்வளோ பெற்றுக்கொண்ட நீங்கள் இது என்ன அன்பாக தெரியவில்லை என்று கேட்டால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு போய் ஒரு நிந்தையை பெற்றோருக்கு பிள்ளைகள் கொண்டு வருவாங்க. இது அவர்கள் துணை தேர்ந்து கொண்டு எடுத்துக்கொண்டு வருவதில் இது காணப்படும். சில சமயத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு வந்து பொருளாதாரத்தின் உச்சக்கட்டத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கிற நட்சத்திரங்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா மார்க்கம் தப்பி நட்சத்திரங்களாக போய் மறுமணம் 50 வயதுக்கு மேலே இறங்கிடுவாங்க. ரெண்டு பேருமே சொல்கிறேன், உன் காசில் நான் இல்லை, என் காசில் நீ இல்லை, உன்னால் ஆனதை பார்த்துக்கொள், என்னால் ஆனதை பார்த்துக்கொள், என்னை எப்பொழுது வேண்டாம் என்று நினைக்கிறாயோ அதன் பிறகு நான் யார் என்று காட்டுகிறேன். இப்படி தான் போகும். பிள்ளைகள் தலை காட்ட முடியாது. பெற்றோர்கள் எந்த வயதில் துணை தேர்ந்தெடுத்துக்கொள்கிறாங்க, எந்த வயதில் விவாகரத்து கோருகிறாங்க. சரியான கல்யாண நேரத்தில் இந்த பிரச்சனை வந்துடும். பிள்ளைகள் கல்யாண பக்குவத்தில் இருப்பாங்க. கல்லூரி போய்விட்டால் என்ன, ஓட்டு போடுற உரிமை வந்துட்டு இல்லையா? பிள்ளைகளுக்கு ஒரு 18 வயசுக்கு மேலே தாய்க்கு தகப்பனுக்கு ஏற்படுகிற பூசல் இல்லை. 2 விவாகரத்து வாங்குதுன்னா என்ன சொல்கிறது? விவாகரத்து வாங்கி ஒன்று கட்டாயம் கல்யாணம் பண்ணும். விவாகரத்து வாங்குதே வாழ்ந்து காட்டுறேன்று நிமித்தி நெஞ்சை நிமித்தி கொண்டு போகிறதுக்கு தான் காரணம் அது. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு பெற்றோரால் நிந்த, பெற்றோருக்கு பிள்ளைகளால் நிந்த, பொருளாதார சீர்கேடுனால எல்லாம் வரும். சில சமயத்தில் தவறான முதலீடு செய்திருவாங்க, அதனால் நிந்த. இப்படியாக பலதரப்பட்ட நிந்தைகள் காணப்பட்டு கொண்டு இருக்கும். இந்த பற்றாக்குறை பல இடத்துல பற்றாக்குறை இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு பற்றாக்குறை. பணம் மட்டும் இல்லை, மனம், அறிவு, ஞானம், புத்தி, கேட்பார் பேச்சை கேட்டுக்கொண்டு முதலீடு செய்கிறது,
அல்லது யார் பேச்சுமே கேட்காம அவர்கள் பாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறது. இல்லாவிட்டால் யாருடைய பேச்சாவது கேட்டு தான் இந்த காதல் வசப்படுக்கிறதுலாம் 50 வயசுக்கு மேலே. சின்ன பிள்ளைகள் 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் சரி, ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி. இதெல்லாம் அறிவில்லாமல் சங்காரமாகிற ஜனங்க. பற்றாக்குறை என்பது பொருளாதாரத்தில் மட்டும் வரும் என்று நினைக்காதீங்க. தேவ பக்தியிலும் பற்றாக்குறை இருக்கும். என்ன, உங்களுக்கு அறிவில் பற்றாக்குறை இருக்கும், ஞானத்தில் பற்றாக்குறை இருக்கும், புத்தி இனத்தில் பற்றாக்குறை இருக்கும். இந்த நாளில் எனக்கு ஏற்பட்ட இந்த விபத்தில் மிகப்பெரிய ஒரு ஞானம் என்னன்னு கேட்டால், நான் எப்போதுமே ஹெல்மெட் போடாமல் வெளில போக மாட்டேன். 2 வீலர் ஓட்டுறப்போ ஹெல்மெட் போட்டுக்கொண்டு தான் போவேன். அப்புறம் உங்களுக்கெல்லாம் தெரியும் குடி பழக்கம்லாம் இருக்காதுன்னு. இல்லை, நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இதெல்லாம் அரசாங்கம் சொல்லுகிறத கேட்டாலே போதும், நமக்கு பற்பல பிரச்சனைகளுக்கு நம்ம விலகி காத்துக்கொள்ளலாம். அரசாங்கம் விதிக்கிற விதிமுறைகள்லாம் என்னத்திற்குன்னா நம்முடைய நல்லதற்காக தான். இந்த விபத்து நடந்து ஹாஸ்பிட்டலில் போய் கொண்டு போனாங்க. உடனே விபத்து பிரிவுலேருந்து போலீஸ்காரங்களாம் வந்துட்டாங்க. சட்டம் ஒழுங்கு எவ்வளோ நல்லா இருக்குன்றதுக்கு சொல்ல வரேன். இல்லை, பல வதந்திகள், பல விமர்சனங்கள் இப்படி அப்படியெல்லாம் சொன்னால் கூட எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மணி நேரத்தில் இந்த ஒரு விபத்து அங்கே நடந்ததுன்றது தமிழ்நாடு அரசு பதிவாயிருக்கு. இதுலேருந்து பாருங்கள் எந்த அளவுக்கு டேட்டா பேஸ், எந்த அளவுக்கு எமர்ஜென்சி, எந்த அளவுக்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நான் எதுக்கு சொல்லுகிறேன்னாக்கா, விதிமுறைகள் என்று சட்டம் சொல்லுகிறத கேட்டாலே போதும், ஓரளவுக்கு நம்ம பிழைத்து கொள்ளலாம். அடுத்தது, கர்த்தருடைய வார்த்தைக்குள் வருகிற ஜனங்க, உங்களுக்குள் இருக்கிற பற்றாக்குறை என்ன செய்யும் என்று கேட்டால், இந்த பற்றாக்குறை என்ன செய்யும் என்று கேட்டால், உங்களை பரிபூர்ணத்துக்குள்ளே நேரே நடத்தாது, அதற்குள்ளே பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அதுதான் அந்த பற்றாக்குறத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மகிமை. என்னன்னு கேட்டால், இந்த பற்றாக்குறை உங்களை மிகப்பெரிய ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திவிடும். பற்றாக்குறை நம்ம எப்பொழுதுமே பாழாக்கி விடாது. பற்றாக்குறை எங்கே செய்யும் என்று கேட்டால், பரிசுத்த சமூகத்துக்கு கொண்டு வரும். இந்த பரிசுத்த சமூகம் வருகிறதுக்கு பற்றாக்குறை தலைவாசலாக இருக்கும். சில பேருக்கு என்ன பற்றாக்குறை, எங்களுக்கு பணம் இருக்குது, காசு இருக்கிறது, அது இல்லை பிரச்சனை. உங்களுக்கு பக்தி பற்றாக்குறை இருக்கும், பக்குவம் பற்றாக்குறை இருக்கும், பகுத்தறிவு பற்றாக்குறை இருக்கும், பட்ட அறிவு பெருசாக இருக்கும், படிப்பு பெருசாக இருக்கும், ஆனால் அவர்களால் எதுவும் பண்ண முடியாது. ஆகையால் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், கர்த்தர் இந்த நாளில் சொல்ல வருகிற காரியம் என்னன்னு கேட்டால், உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த பற்றாக்குறை வருவதற்கான காரணம் நமக்கு பகுத்தறிவை கொடுப்பதற்கு இந்த பற்றாக்குறை நமக்கு ஒரு பெரிய இடம் வகிக்கிறது. இந்த பகுத்தறிவு எதில் வர வேண்டும் என்றால், ஆவிக்குரிய பகுத்தறிவு ஒன்று இருக்கிறது. ஆவிக்குரிய பகுத்தறிவு என்று ஒன்று இருக்கிறது. அது எது குறிக்கிறது என்று கேட்டால், பக்குவமாக நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனங்கள் 5000 பேர், இந்த சரிதை எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. 5000 பேர் வந்தாங்க, 3 நாள் தேவனுடைய உபதேசத்தை கேட்டாங்க. அதன் பிறகு அவர்களுக்கு பசி வரும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை போஷித்து அனுப்புகிறார். அது ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன பிள்ளையினுடைய போஜனத்திலிருந்து, ஆகாரத்திலிருந்து எடுத்து 5000 பேரை போஷித்தார் என்பதுதான் சாரம்சம். கண்டென்ட் இதுதான். ஆவிக்குரிய ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது உங்களுக்கு வரவேண்டிய பக்குவம் என்ன என்று கர்த்தர் விரும்புகிறார். சபையார் மிகப்பெரிய பரிபூர்ணத்துக்குள்ளே போகிறீர்கள். நான் எப்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான சூழ்நிலையில் போகிறேனோ அப்பொழுதெல்லாம் பார்த்தா சபை நல்லா விருத்தி அடையும், ஊழியம் நல்லா விருத்தி அடையும், எல்லா குடும்பங்கள் நல்லா விருத்தி அடையும். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு இந்த மாதிரி நேரத்தில் தான் கிடைக்கும். இல்லை, இது நடைமுறை சொல்கிறேன். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நான் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, விசுவாசிகள் மட்டும் வருந்தி கொண்டிருப்பாங்க, ஐயோ இப்படி ஆயிட்டு அப்படின்னு. பரவாயில்ல, கர்த்தர் பெரிய அளவில் உயிர் சேதம் எதுவும் வராமல் காத்தாரே, அது வரைக்கும் சந்தோஷம். இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய பக்குவம் நமக்கு வேண்டும். நான் காத்திருந்த பொழுது, ஆனால் ஆண்டவர் மட்டும் என்னோடு சரியாக இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு புறம் மருந்து மாத்திரை போய் கொண்டிருந்தாலும் கரெக்டாக இந்த சண்டே ஆராதனைக்கு என்ன வார்த்தையோ கரெக்டாக கர்த்தர் கொடுத்துட்டார். தேவன் நல்லவர், அவ்வளோதான் சொல்ல முடியும்.
இந்த நேரத்திலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது தான் ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் மகிமைப்படுத்தலைன்னா எந்த நேரத்துலையும் மகிமைப்படுத்த முடியாது. அதுக்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். ஏன்னா இப்படி நடந்து விட்டதே இல்லை, எதுவும் நடக்கலையேன்னு ஸ்தோத்தரிக்கணும். பெரிய விதத்தில் நடந்திருந்தால் என்ன இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க குடும்ப சூழ்நிலை எல்லா நிலையும் தெரியும் உங்களுக்கு. இது பசங்களாம் படித்து கொண்டிருக்கிறாங்க, படிப்பு முடிக்கல, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் மிக முக்கியமான வருடம். 10 வருஷத்துக்கு மேலே ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னாக்கா பசங்களாம் சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னுவாங்க. இப்போ என்னன்னா பிள்ளைங்களெல்லாம் படிச்சுருந்துருக்காங்கன்னுவாங்க. 5 வருஷம் கழிச்சு ஆச்சுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணாமல் இப்படி ஆயிடுச்சுன்னுவாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணி பிள்ளைய பார்க்கலையேன்னுவாங்க. இது ஓயாது. அது ஒரு விதமான பேராசை கர்த்தர் வச்சிருக்கிற நேரம்தான். இருந்தாலும் சொல்ல வருகிற காரியம் என்னென்னா, இந்த அசௌகரியத்தில் இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு தாகம், இயேசுவினுடைய உபதேசத்தை கேட்க வேண்டும் என்று. இயேசுனுடைய வார்த்தை கேட்பதில் அவ்வளோ ஒரு தீராத தாகம். ஆனால் இதற்கு மேய்ப்பன் இல்லை. அந்த சரிதையை பார்க்குற பொழுது புத்தி சொல்ல மேய்ப்பன் இல்லை. மேய்ப்பர்கள் உபதேசத்தை தான் போதிப்பாங்க. இங்கே உபதேசிக்க தொடங்கினார், ஆனால் மேய்ப்பெல்லாம் ஆடுகளாகவே பார்க்கிறார். இந்த முதல் வசனம் நீங்கள் பார்க்குற பொழுது, அந்த சரிதையிலே இருக்கிற முதல் வசனம் பார்க்குற பொழுது என் கண்களை கர்த்தர் திறந்ததன் நோக்கம் என்னவென்றால், இந்த கண்ணாடி காலி கண்களை திறந்தார்னா மனக்கண்களை கர்த்தர் திறந்துதான நோக்கம் சொல்கிறேன். மேய்ப்பெல்லாம் ஆடுகள் அதுங்க. இவருக்கு அலாதி தாகம் இருக்கிறது. அவருடைய முகத்தை பார்க்கணுன்னு இல்லை, அவருடைய வார்த்தையை கேட்கணும்னு. அநேக ஜனங்கள், திரளான ஜனங்கள் பின்னாடி தொடருவாங்க. ஏதாவது சுகம் நடக்குமா, அற்புதம் நடக்குமா, விடுதலை நடக்குமா, ஆரோக்கியம் சரித்துக்கு உண்டாக்குமான்னு. அவர்களெல்லாம் எதை சார்ந்து வாழ்கிறார்கள்னு கேட்டால் வல்லமையை சார்ந்து பின்தொடர்கிறாங்க. இயேசுவிடத்தில் வல்லமை புறப்படும். இயேசுடைய அபிஷேகத்து மீது ஒரு நம்பிக்கை, அபிஷேகத்தை குறித்து அறிவு இருக்குதோ இல்லையோ, இயேசுவிடத்தில் ஒரு அற்புத சக்தி இருக்கிறது. இயேசுவிடத்தில் பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு திருப்புமுனை நம்ம பார்த்துக்கிட்டு வரலாம். அதுதான் திரளான ஜனங்க செய்து. இது ஆயிரங்கள் கணக்கிடப்படக்கூடியவைகள். 5000 புருஷர்கள் அப்புறம் மனைவி பிள்ளைகள்லாம் சேர்த்தாக்கா கொஞ்சம் வருவாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க, 15,000 பேர் வருவாங்க. ஆனாலும் கணக்கிடக்கூடியவைகள் தான். திரளான ஜனங்கள் வந்ததெல்லாம் ஒரு அபிஷேகத்தை நம்பி வந்தாங்க. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படும் என்று வந்தாங்க. தங்களுடைய குறைகளை நிறைவேற்ற வந்தாங்க. இந்த ஜனங்கள் பெரிய அளவில் குறைகள் இருக்கிறதாக தெரியவில்லை. தான் நிற்க முடியல, உட்காந்தாச்சு. குறை இல்லையா, கன்ஸ்ட்ரைண்ட். இது 3 நாள் உக்காந்ததுன்னா முடியுமா? அப்போ குறையற்ற ஜனங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. வந்ததுக்கு எதுவுமே குறை கிடையாது. ஆனால் ஆத்துமாவிலே ஒரு அதிருப்தி இருந்து கொண்டிருக்கிறது. அதை விட மறுவார்த்தை என்னென்னா, தாகம் இருந்து கொண்டிருக்கிறார். எனக்கு எப்படியோ இயேசுவின் வார்த்தை கேட்கணும். இந்த வார்த்தையை கேட்க வருகிற ஜனங்கள் தான் ஆடுகள். வல்லமை நோக்கி வருகிற ஜனங்கள் எல்லாம் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு குறைகள் நிறைவாக்கி கொண்டு போயிடுவாங்க. அற்புதம் திருமணத்துக்கு, அற்புதம் பிள்ளை பேருக்கு, அற்புதம் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையில் ஒரு அற்புதம். அதுக்கு தான் ஜனங்க பின்தொடருவாங்க, திரளான ஜனங்க. ஆனால் இந்த ஜனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இவர்களிடத்தில் ஒரு உண்மை இருந்தது. என்னென்னா, வார்த்தை கேட்கவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவர் வருவதற்கு முன்பு அவர்கள் அமர்ந்து கொள்ளுகிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரே தான். அந்த தாகத்தினுடைய விளைவு. 6 மணி ஆராதனை, 5 மணிக்கு வந்துடுவாங்க. எங்கள் வாழ்க்கையில் நான் சாட்சி சொல்கிறேன். வாலிபர் அந்த பொழுது 7 மணி ஆராதனை, 3 நாள் 7 மணிக்கே போயிடும். நான் மட்டும் இல்லை, ஒரு கூட்ட வாலிபர்கள். முன்னாள் 7 மணிக்குனாக்கா சனிக்கிழமை 7 மணிக்கு போய் எல்லா வேலையும் செஞ்சு 20,000 சேரை போட்டு தொடச்சி பாயை போட்டு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அங்கே நித்திரை செஞ்சு மறுநாள் குளிச்சுட்டு 6 கலந்து கொண்டு நான் வந்துடுவேன். அப்புறமும் வேலை செய்வாங்க வாலிபர்கள். இது இன்று அல்ல, தொன்று தொட்டு அப்படி தான் போய் கொண்டு வந்த ஒரு காலகட்டம். இப்போ அன்றைக்கி அந்த மாதிரி எடுபடி போல் வேலை செஞ்ச ஆலை வேலை செஞ்சவங்களாம் இன்றைக்கி போதகர்களாக இருக்கிறாங்க. அது தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர். ஆனால் ஆரம்பம் என்னன்னு கேட்டால், தாகம். அவர்கள் வருவதற்கு அவர்கள் தான் இயேசு சீடர்கள் வருவதற்கு முன் இவங்க நேரமே இருக்கிறாங்க. தீர்மானிக்கிறது யார்? பேச்சாளர் தான் டைமை தீர்மானிக்கிறோம். ஆனால் இங்கே ஜனங்க தீர்மானிச்சிட்டாங்க. அவர் எப்போனா பேசட்டும் ஐயா, எதனா பேசட்டும், நான் முன்னாடி போயிடணும்.
அவருக்கு முன்னால் போக வேண்டும். அதனுடைய பொருள் என்னவென்று கேட்டால், இயேசுவினுடைய முகமுகமாய் பார்க்கறதுக்கு இந்த ஜனங்களுக்கு அவ்வளோ ஒரு உத்தம இருதயம் இருக்கு. யார் பார்க்க முடியும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். வேதத்து ரீதியில் பார்த்தா காயினை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர், உன் சகோதரன் எங்கே? பேச்செல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். நான் தான் காவலாளியோ, கொலை பண்ணி விட்டேன், ஆமாம் ஏதோ ஒரு பொறாமையில் பண்ணிட்டேன், ஏதாவது சொல்லலாம். பேச்செல்லாம் எப்படி? லோத்திரத்தில் கர்த்தருடைய தூதர்கள் போகிறாங்க, நான் சமபூமியில் நடந்து பழகினவன், அப்படியெல்லாம் ஆண்டவர். ஆதாமே எங்கே இருக்கிறாய்? போச்சு, அங்கேயே போச்சு. அதாவது எதற்கு நான் சொல்லுகிறேன்னா, முகமுகமாய் வந்து கர்த்தரை பார்க்கிறதற்கு உங்களுக்கு என்ன பிரியம் இருக்க வேணும்னா, வார்த்தையின் மீது பிரியம் இருக்கணும். வார்த்தையின் மீது பிரியம் இருக்கிற மனுஷர்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் தரிசனமாகும். நான் சொல்கிற விசுவாசிகளுக்கு. நீங்கள் வல்லமையின் மீது பிரியமாக இருக்கிற ஜனங்க தேவ சமூகத்தை மாற்றிக்கொண்டே போவாங்க. எழுதி வைத்து கொள்ளுங்கள். அவர்கள் ஒரு இடத்துல ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. ஏன் ஒழுங்காக இருக்க மாட்டாங்கன்னா, அவர்களுக்கு வல்லமையின் மீது தாகம் இருக்கும். தாகம்னா அதில் வார்த்தை இருக்காது. அதாவது அந்த ஆராதனை நல்லா இருக்குது, அங்கேருந்து அந்த நாட்டிலேருந்து ஒரு மனுஷன் வந்திருக்கான், அவன் கையை தூக்குனா 10 பேர் விழறான், காலை தூக்குனா 10 பேர் விழறான், தண்ணீரை கொடுத்தா ரசமாக மாறிடுச்சு. இதெல்லாம் நான் வர செய்திகளை நான் சொல்கிறேன். அது எந்த அளவுக்கு உண்மையாக போயின்றதெல்லாம் நான் நியாயம் தீர்க்க விரும்பலை. இது மொத்தமும் பார்த்தீங்கன்னாக்கா சத்தியம் இருக்காது. உள்ள என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுலாம் இருக்காது. வெறும் விசுவாசத்தில் போர்வையில் இருக்கும் இதுக்கு. அதனால் என்ன நடக்குன்னா, சுகம் பெற்ற பிறகு இந்த சுகவீனம் திரும்பி வர்றதுக்கான எல்லா வழிவாசம் திறந்தமாகவே இருக்கும். அந்த சுகவீனம் வர்றதுக்கான கதவுகள் மூட செய்கிறது வசனம். அவர் தம் வசனத்தை அனுப்பி அழிவுக்கு விலைக்கு குணமாக்குகிறார். அப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வசனம் நெருக்கி கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து செய்கிறார். முகமாக பார்க்க முடியாத சிலர்லாம் இருப்பான், திமிர்வாதக்காரன். இந்த மாதிரி கேஸெல்லாம் என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரம் நின்று பிரசங்கம் உள்ள உடனே உட்காந்தாச்சு. இன்னும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, பட்டாச்சு. அவன் திமிர்வாதக்காரன் 38 ஆண்டு காலமாக கொண்டு போய் வச்சிட்டாங்க. இது வாய் சரியில்லை, இது என்னவோ வீட்டுக்கு அவனுக்கும் ஒத்து வராது. ஒரு ஆடி ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, நல்லா இருக்கிறப்போ சரி ஒரு சூழ்நிலையில் குணமாகும்னு பார்த்தா வீட்டில் வச்சுருக்கலாம். இது குணமே ஆகாதுன்னா தூக்கி போய் வச்சுட்டாங்க. இயற்கைக்கு மேல்பட்டு ஒரு சுகம் வர ஒரு இடத்துல வச்சுட்டோம். நல்ல இடத்துல தான் வச்சுருக்கோம் டாடி, பசங்க சொல்லியிருப்பாங்க. நல்ல இடத்துல தான் வச்சுருக்கிறோம். டாக்டரால் ஒன்றும் பண்ண முடியாது, இல்லைன்னா நாங்கள் செலவு பண்ணியிருப்போம். இப்போது தேவ தூதன் பண்ணணும். இல்லை வச்சதான் வச்சிங்களா பாவி, தேவ தூதன் வரப்போ அது கூட நின்று உருட்டி விட்ருங்க. ஃபஸ்ட்டு இறங்குறவன் போச்சே, அது அவனுக்கு ஃபேட்டாக போயிட்டானுங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவான் அந்த ஆள் தேவதூதன். இப்படியே போய் 38 ஆண்டு காலமாக படுத்தாச்சு. இந்த வியாதியில் இருக்கிற ஜனங்கள் குணம் அடைவார்கள் என்றால் அது விஷயம் வேறு. குணமே ஆகாத வியாதினா பல தீர்க்கதரிசிகள் உருவாங்க. யோபே நீ இப்படி பண்ணாய், யோபே நீ அப்படி ஒருத்தி கூட இருந்தேன்னு தான் சொல்லியே தவிர, யோபை குறித்து அவ்வளவாய் வண்டர்களை எல்லாம் கக்கினது நட்புன்னு வட்டாரம் ஐக்கியம். அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கிறார் யோபு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கும் அது இருக்கும். எதனா ஆச்சுன்னா நீ ஏதோ பண்ணிட்டேன்றான் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? எதனா இருக்கட்டும், முகமுகமாக அவனால் பார்க்க முடியல, நான் போய் என் முகத்தை காட்டுறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த அன்பு வித்தியாசமான அன்பு. எவ்வளோ அன்பாக அவர் தன் முகத்தை போய் இவனுக்கு காட்டணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் காட்டுகிறார். காட்டின உடனே அவன் தன் நல்ல ஆதங்கத்தெல்லாம் கொட்டுறான். சுகமாக விரும்புகிறான். கேட்டது தான் தப்பாச்சா என்னன்னு தெரியல, அவன் ஒரு ஸ்டோரி சொல்கிறான். உடனே சுகமாக ஆயிட்டான். இது வரைக்கும் அன்பு நிலைக்குது. இதுதான் உண்மையான தேவனுடைய அன்பு. அன்பு நிலைக்குதா? நினச்சிது ஐயா, என்னென்னமோ நடக்கணும், ப்ரொசீஜர்ஸ்லாம் நிறைய. அவன் சொல்கிறதெல்லாம் ப்ரொசீஜர், மெடிக்கல் ப்ரொசீஜர், ஒரு மிராக்கிள் ப்ரொசீஜர். இப்போ போனீங்கன்னா கூட ஊழியத்தில் முதல்ல எழுதி கொடு, அப்புறம் ஐயா பார்க்கணும், அப்புறம் ஒரு டைம் கொடுப்பாங்க, அது வரணும், அப்புறம் எண்ணெய் வாங்கணும், நீங்கள் கை கூட வாங்கணும். இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர். அப்புறம் ஒரு அற்புதம் அவர் ப்ரேயர் பண்ணி அனுப்புவார். வீட்டுக்கு போனவனுக்கு அற்புதம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அவ்வளோதான். இதே ஒரு ப்ரொசீஜர். இங்கெல்லாம் இல்லை, அவரே தேடி வராரு, அவரே சுகத்தை தராரு. எவ்வளோ சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம். அது வியாதியில் இருக்கிறவங்களுக்கு. நம்மளுக்கும் மறந்துடக்கூடாதுன்னு அடிக்கடி கர்த்தர் அதை கொடுத்துக்கினே இருப்பார். நீ மறந்துடக்கூடாது, ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது, பலவீனத்தை ரொம்ப அற்பமாக எண்ணக்கூடாதுன்னு. அப்போது அந்த மனுஷன் சரியாயிடுறான்.
ஆலயத்தில் பார்க்குறப்போ கர்த்தர் பற்றி எறிந்து சொல்கிறார், இதே சுகமானாய், அதிக கேடானது ஒன்று வராதபடி நீ பாவம் செய்யாது. ஏன்? நம்ம விசுவாசி சரியாயிட்டான். பார்த்தோன்னே கட்டி அணைத்து முத்தமிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படி பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு இந்த அதிகார துணி வருகிறது பாருங்கள் ஆண்டவர். அதுதான் சத்தியம். முதல்ல அன்பு, ரெண்டாவது சத்தியம். அதிகாரத்தோடு வருது. இனி பாவம் செய்யாத, இதோ சுத்தமானாய், நீ அதிக கேடானது ஒன்றும் வராதபடி நீ பாவம் செய்யாது. முடிந்தது. அதோடு முடிந்ததுன்னா என்ன? உலக இச்சைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. நீ ஆலயத்துக்குள்ளே போய் இருக்கிறன்றதுனால ஒன்று நான் மெச்சிக்கொள்ள மாட்டேன். ஆலயத்தில் இருக்கிறப்ப தான் ஒழுங்காக இருக்கணும்ன்றது இல்லை, ஆலயத்துக்கு வெளியில் போய் நீ ஆலயமாக வாழணுன்றது தான். கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள் எப்படி வருகிறது. எதுக்கு நான் சொல்லுகிறேன்னா, இந்த ஜனங்களுக்கு இந்த படலத்தெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. ஏன் நான் இதை சொல்லுகிறேன்னா, இந்த பெதஸ்தா குலத்தண்டியில் 38 ஆண்டு காலமாக சுகவீனப்பட்டிருந்த ஒரு மனுஷன், வியாதியான மனுஷன், வியாதியின் சுகம் பெற்ற பிறகு கர்த்தருடைய வார்த்தை வருகுதுன்னா, ஏற்கனவே ஆடாத ஆட்டாடி தான் அடங்கியாச்சு. ஒரு முறை உனக்கு நான் அனுகூலம் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே கடைப்பிடிச்சு பரலோகம் வந்து சேரணும். மறுபடியும் நீ வியாதிக்குள்ளே போகக்கூடாது. மறுபடியும் நீ என்ன செய்யக்கூடாது? திமிர்வாதம், பிடிவாதம், திமிர்வாதத்தை காட்டிலும் பொல்லாத வியாதி பிடிவாதம் தான். அதுதான் பாருங்கள் என்ன அழகாக எழுதுக்கு தமிழில், திமிர்வாதம். இந்த வாதத்துக்கு காரணமே திமிர்வாதம், பேரலிஸ் இங்கிலீஷில் போட்டிருக்கு. பேரா பாதி தான் கீழ்ப்படிவாங்க இவங்கெல்லாம், அல்லது பாதி தான் எந்த விதிமுறைக்கும் பாதி தான், யார் சொல்லும் கேட்க மாட்டான் அந்த மாதிரி. இப்போது இதோ நீ சுஸ்தமானாய் அப்படியே நிறுத்திருக்கலாம். அதிக கேடானது ஒன்றும் வராதபடி நீ பாவம் செய்யாது. இந்த வார்த்தைக்கு பாத்திரமாக இந்த மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறது. பாவம் பண்ணிட்டான்னு சொல்லலை. ஆலயத்துக்கு வரவன்கிட்ட இப்படி பேசலாம், படிக்க இருக்கவங்ககிட்ட நீ பாவம் பண்ணே படுத்துருக்கிறேன்னு சொல்ல முடியாது. இயேசுனுடைய வாழ்க்கை வழி, ராஜ்யத்தினுடைய வழிகளை நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஜனங்கள் அமர்ந்து காத்து கொண்டிருக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் காணப்படுகிறது. முகமாக பேச முடியாது. நான் ஏதோ ஒரு பெரிய ஒரு பிசாசு, அதாவது ஒரு இச்சைக்குள் இருக்கிற பொழுது ஒரு நல்ல உத்தம விசுவாசிகளை பார்த்து முகமாக பேசுறதுக்கு எனக்கே கூசுதுன்னா, அப்போ எதிர்மனையில் இருக்கிறவனு இதே பண்ணிட்டு வந்தா அவனும் கூசுன்னா என்ன? லைட் வெளிச்சம் இல்லை, மனசாட்சி குத்தும்யா. இங்கே மறைவாங்க, அங்கே மறைவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா உங்கள் அனுபவத்தில்? முகமாக நல்லா பின்வாங்கி போனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பாஸ்டர் ஐக்கியம் ஃபஸ்ட்டு உடையும். ஒரு தவறு உள்ளே வருதுன்றப்போ முதல்ல உடையிறதே தலைமையினுடைய பரிசுத்த ஐக்கியம் இருந்தால் சொல்கிறேன், முதல்ல அது பிளாக் ஆகும், வேணான்றுவான். அந்த உலகத்தின் ஆவி இந்த பரிசுத்தாவி அழித்து போட்டுவிடும். பரிசுத்தாவி அழிக்க முடியுமான்னு கேட்டால் நம்மளால ரெடியாக இருக்கான்ல வேணான்னு. இச்சைக்கு தன்னை விற்று போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது தேவையாது, 2 எஜமான கூழியம் செய்ய முடியாது. இப்படி தான் வாழ்க்கை. ஆனால் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் தாகம் உத்தமமாக இருக்கிறது. தாகம் இருக்கிறவர்களெல்லாம் பரிசுத்தமானவர்கள் நான் சொல்ல வரல. ஆனால் அந்த தாகம் என்ன செய்யணும், அநேக அசுத்தத்தை மேற்கொண்டு வந்தாலும் அந்த தாகம் வரும், இல்லைன்னா வேறு தாகம் வரும். இந்த கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போனால் கேசட் வைக்கலான்னு ஒருத்தன் வருவான், ஏதாவது ஒரு வணிக மையத்தில் உள்ள வரும், இங்கே ஸ்டால் போட்டுறேன்னுவான், இங்கே நான் இதை விற்கிறேன்னுவான். சில பேர் போண்டா பஜ்ஜியெல்லாம் விற்கிற கூட்டம்லாம் இருக்குது, வெளியில் சொல்கிறேன். வரவங்க ஏதோ தாக சாந்திக்கு ஏதோ ஒன்று, அந்த ஸ்டாலை மறுபடியும் ஸ்டாலை விற்கிறவனும் இருக்கிறான். நீயும் பழிச்சிக்கோ நானும் பழிச்சிக்கோ, செலவெல்லாம் ஆகுது இல்லையா? ஆனால் நீங்கள்லாம் அதெல்லாம் இல்லை, இருக்கக்கூடாதுன்னு சொல்ல ஸ்டால் போடுறவங்க போட்டுக்கோங்க, வணிக இது பண்ணிக்கோங்க, நான் அதிலெல்லாம் தலையிடல. ஆனால் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த ஜனங்கள் எதையுமே காணலை. வனாந்தரமான இடம், திரும்பி வீட்டுக்கு போக முடியுமா? திரும்பி என்ன போக்குவரத்து இருக்குதா? ரோடு மேலே சர்ச் இருக்குதா? சர்ச்சு மேலே ரோடு இருக்கா? வாகனம் வருமா? பார்க்கிங் இருக்கா? ஏசி இருக்கா? லிஃப்ட் இருக்கா? சர்ச்சுக்கு வரத்துக்கு இவ்வளோலாம் கேட்பாங்க. என்னை கேட்டிருக்கிறாங்க. நான் சொன்னேன், நீ வரவே வராத அப்படின்னா ஆன்லைனில் வந்துருன்ட்டேன். எல்லாம் இருக்கு அவ்வளோ நான் சொல்லி நீங்கள் வர வேண்டிய சொன்னால் வரமாட்டான், எனக்கு தெரியும். நீ வீட்டில் இருந்தே கேளு, ஆன்லைனில் இருக்குது. இவ்வளோ கேட்காதீங்க யார்கிட்டையும், சர்ச்சில் இது இருக்குதா அது இருக்குதான்னு. நீங்கள் அடுத்தது கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, சத்தியம் இருக்குதா அபிஷேகம் இருக்குதான்னு நீங்கள் போய் அதையும் கேட்க முடியாது. பாஸ்டர் உங்ககிட்ட சத்தியம் இருக்குதா, பாஸ்டர் உங்ககிட்ட அபிஷேகம் இருக்குன்னு கேட்டாலாவா இருக்கும். அதனால் இதையும் கேட்க முடியாது. இதெல்லாம் கேட்டு தெரிந்து கூடிய வைக்கல் அல்ல.
இவர்கள் வந்து அமருகிறார்கள். அமருகிற நேரத்தில் இவ்வளவு காரியங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இவர் வந்து திடீர்னு இயேசு வந்து பார்த்தோன்னே மனது உருக்குமான்னு பார்த்தா உருகாது. இயேசுக்கு எல்லாரும் பார்த்தாலும் மனது உருகாது. சம்மந்தப்பட்டவர்களை பார்த்தா தான் மனது இருக்கும். இது வந்து பாராபட்சம் எல்லாம் கிடையாது. அந்த மனது உருக்கத்துக்கு பாத்திரமாய் அடுத்த முனை இருக்கணுன்றது தான் நான் சொல்ல வரேன் கருத்து. இந்த மனது உருக்கத்துக்கு பாத்திரமாய் அடுத்த முனை இருக்கணும். அந்த ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க? தன்னை ஜெயித்து வந்திருக்கிறாங்க. முதல்ல டிரான்ஸ்போர்ட் ஜெயிச்சிருக்கான். போக முடியாது, வர முடியாது, மழை, இருட்டு, புயல், காற்று எல்லாத்தையும் தாண்டி அவங்கள் அதை வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு, இல்லை வீட்டில் இருக்கிறவங்களையும் சேர்த்து கூட்டணுன்ட்டு ஒருத்தனானா எப்படி வேணால் வந்துடலாம். இப்போ குடும்பமாக வருதுனாக்கா எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா? பரவாயில்ல வாங்க, அந்த குடும்பங்களும் ஒருமித்து பயணப்படுது பாருங்கள். இந்த அப்பா கூப்பிடுறாருன்றது இல்லை, போகக்கூடிய இடம் வந்து இயேசுக்கு அந்த இருதயத்தை கொடுத்த ஜனங்க. அதுதான் ஆண்டவர் பார்த்தோன்னே புரிந்து கொள்ள, இது மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். நான் இருக்கிறது வனாந்தரம், நான் இருக்கிறது தண்ணீரற்ற ஒரு காடு. ஒரு வனாந்தரம் என்று சொன்னால் என்ன? ஏதோ உங்களுக்கு கிட்டத்தில் கிடைக்காது. ஐயா டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குதான்னு கேட்டால் இருக்காது. ஷேர் ஆட்டோ வருமானு கேட்டால் வராது. இல்லை அந்த காலத்தில் ஏதோ ஒரு மிருகமாவது சுமந்து கொண்டு வரணும், அதுக்கும் வழி கிடையாது. எதுக்குமே வழி இல்லாத இடத்துல நான் இருக்கிறேன். என்னை தேடி ஆயிரங்கள் வருகிறது. எதற்காக வருகிறார்கள்? சரீரத்தை பார்க்க வரவில்லை. அவர்கள் சரீர குறைகளை தீர்த்து கொள்ள வரவில்லை. பிணியாளிகள் அல்ல. பிணியாளியாக இருந்தால் இதே கேஸ் தான். நேற்று வரைக்கும் நின்று ஜெகஜோதியாக நின்று இப்போது நடுவில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சா? ஏன்னா செய்தி கவர் பண்ணணும், உட்காந்து பேசினாலும் தப்பு கிடையாது அப்படின்ட்டு உட்காந்து பேசுகிறோம். பிணியாளியாக இருந்தானா அவனால் உட்காரவும் முடியாது. கொஞ்ச நாளில் படுத்துருவோம். அப்புறம் மாத்திரை, மருந்து, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து அந்த 3 நாளெல்லாம் உட்கார முடியாது. 3 நாள் உட்கார்றதுன்றதே பெரிய விஷயம். ஒரு இடத்துல உட்காராத மனுஷன் கூட பிணி இருந்தானா உட்கார முடியாது, அவன் சாஞ்சிருவான். அப்புறம் சாயவும் முடியாது, உட்காந்துருவான். அந்த பிணியாளிகளுடைய சூழ்நிலையை சொல்கிறேன். இது பிணியாளியே கிடையாது. அப்போ பிணியாளியாக இருக்காதவன் ஏன்டா இயேசுவை தேடி வரேன்னு தான் உலகம் கேட்கும். உனக்கு என்ன குறை? கொழுக்கட்டை மாதிரி இருக்கிற, குத்துக்கல் மாதிரி இருக்கிற, எதுக்கு அங்கே போகிறேன்னுமா? இவன் பதில் சொல்ல முடியாது. ஏன் இப்போ போகிறீங்க? சரி, அவன் போனால் அவனுக்கு உடல் சரியில்லை, அவன் போனால் பெரும்பாடு இருக்குது. போனால் உங்களுக்கு நல்லா தானே இருக்கிறீங்க, வீடு வாசலும் உங்கள் தோட்டம் தரமா நிரம்பி வழி, இது பொருளாதாரம், உங்களுக்கு என்ன குறைச்சல்? ஏன் போகிறீங்க? இதெல்லாம் மேற்கொண்டு வரணும். அப்புறம் அந்த டெஸ்டினேஷன் சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே போகிறீங்கன்னா அங்கே போகாதீங்க, இங்கே வசதி இல்லைன்னு. ஏசு இங்கே வரப்போ பார்த்துக்கலாம், நீ ஏன் போகிறேன்னு. எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி தான் இந்த ஜனங்கள் வந்ததும் பார்த்துட்டார் ஆண்டவர். இதையெல்லாம் நானே இவ்வளோ விலைக்கு சொல்கிறேன்னா சர்வவல்ல தேவனுக்கு எவ்வளோ டக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். இவர்கள் மேய்ப்பில்லாத ஆடுகள். இந்த ஆடு, மாடு ஒன்று இருக்குது, ஆடு ஒன்று இருக்குது, கழுதை ஒன்று இருக்குது. விசுவாசியிலே சொல்கிறேன், இது வந்து வித்தியாசமாக எடுத்துக்காதீங்க. கழுதைன்னா கட்டப்பட்டு இருக்கும் ஒரு இடத்துல. அதை போய் சீடர்கள் போனால் தான் அழுக்க முடியும் அந்த கழுதையை. ஆனால் அது ஆண்டவர் சுமக்கும். அது கட்டப்பட்டு இருக்கும், பாரம்பரிய கட்டு இருக்கும். நல்ல மனுஷன், நல்ல, நான் பண விஷயத்தில் விட்டுட்டு மற்ற விஷயம் சொல்கிறேன். நல்ல மனுஷன், நல்ல கனிகளுடையவன், தேவபக்தியுடையவன், தர்மம் செய்கிற மனுஷன். ஆனால் பாரம்பரியம் கட்டி போட்டு வச்சுருக்கோம். சபை விட்டு போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு. இப்போ இது சீடர்கள் போய் ஆண்டவருக்கு தேவைன்னு அவுத்து கொண்டு வர்றது அது ஒரு கழுதை ஜீவியம் ஒன்று இருக்கும். கட்டப்பட்டிருக்கும். ஆனால் நல்ல மனுஷன், நல்ல ஜீவியம், பரிசுத்தவான், ஆனால் கட்டப்பட்டிருப்பான். என்னமோ கட்டது. ரொம்ப டீட்டெயிலாக போனீங்கன்னா அந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க. போரியான்றது வெட்ட வெளிச்சமாயிடும். இதை வந்தனா பாத்திரி எவனா போய் சொல்லுவான். இது மாதிரி நிறைய அடிமைத்தனங்கள் மனுஷனை அறியாமலே விசுவாசிகளுக்குள்ளே இருக்கும். இந்த சுயாதீனமாக ஒருத்தன் வந்து ஆண்டவரை தேடி வரானாக்கா கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு மூடாத காரியம். தெரியாமல் கிறிஸ்துக்குள்ளே வந்தவன் சொல்கிறேன். கிறிஸ்துக்குள் வந்த பிறகு வந்து நீங்கள் இயேசுவை பார்க்கறதுக்கு எல்லாத்தையும் ஒரு நோட்டம் விட்டுட்டு தான் வருவாங்க. அப்படி மிஞ்சி வரான் பார்த்தீங்களா, அது ஆண்டவனுடைய ஆடு. அதுதான் ஆண்டவருடைய ஆடு. அதுதான் ஆண்டவருக்கென்று வந்த ஆடு. இது கழுதை. இது கழுதை என்ன சொல்கிறதுனாக்கா, இது கட்டப்பட்டிருக்கும். சீடர்கள் போய், அது ஒரு சீடன் போகக்கூடாது, 2 சீடன் போய் கழட்டாக அழுத்துட்டு சம்மந்தப்பட்டவன்கிட்ட பேசிட்டு இது ஆண்டவருக்கு வேணும், அது ஆண்டவர் பவனி வர விரும்புகிறார்னோடனே
அது உத்தரவு கர்த்தருடைய வார்த்தைனால விடுதலை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க கழுதை. இந்த மாதிரியும் ஒரு கிறிஸ்துவ ஜீவியங்கள் இருக்கிறது. இன்னொன்று நீதிமொழிகள் 7வது அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாடு இருக்குது. என்ன மாடு அது? கடைசியில் வாசிப்போம், மாடு அடிக்கப்படுகிறது போல் அந்த வாலிபம் போகிறான். எவன் பெஞ்சாட்டியோடு போய் இவன் புருஷனை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வேசித்தனத்தினோட உச்சக்கட்டம் இது. அந்த அம்மா சொல்லுது, புருஷன் ஊரில் இல்லை நீ வான்னு. அவன் வெளியூர் பயணம் பண்ண போயிருக்கான. இதெல்லாம் என்ன சொல்கிறது, 7 மணிக்கு மேலே நள்ளி இரவில் இதெல்லாம் நடக்கிறது. அதாவது அந்தி சந்தி வேலையில் சந்து மோனுக்கு அடுத்த இடத்துல 7வது அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா சாலமோன் எழுதுறாரு 31 அதிகாரம். அது 31 அதிகாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதத்தில் எல்லா வேதம் படிச்சுட்டு ஒரு அதிகாரம் மட்டும் நீதிமன்றங்கள் படிச்சுன்னா 31வது நாளில் மிகப்பெரிய தெளிவு அறிஞ்சிடும் மனுஷன். அதில் எல்லாமே இருக்குது. 1 இல்லை 2 இல்லை. உங்களுக்கு வியாபாரம் இருக்குது, உங்களுக்கு பொருளாதாரம் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா மாடு அடிக்கப்படுகிறதே போல் இந்த வாலிபன் பின்னே போகிறான். இது ஒரு ஈர்ப்பு சக்தி. எதிர்ப்பாளர் மீது ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். இது மாடு. முதல் சொன்னது கழுதை. என்ன இது? ஆண்டவர் சொல்கிறார், இது ஆடு. ஆடுகள், மெய்ப்பில்லாத ஆடுகள். ஒன்று கழுதையாக இருக்குது, அந்த கழுதையை கூட்டுவான்ட்டாரு. சரி, அந்த கழுதையை கூட்டின்னு வந்துட்டானுங்க. இன்னொன்று மாடாக இருக்குது, இது கூப்பிட்டா வராது. இதுக்கு யார் எது சந்திக்கும்? இத்தகைய ஜனங்களை மரணம் தான் சந்திக்கும். இது வேசித்தனத்தினுடைய உச்சகட்டம் மரணம். பிறருடைய மனைவினத்தில் பிரவேசிக்க ஆக்கினைக்கு தப்பான். இது இருந்தால் தேவ சமூகத்துக்குள்ளே வரவே முடியாது. அதான் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே அவனுடைய பரிசுத்தாவினை விட்டு எடுத்துக்கொள்ள அவனுடைய சமூகத்திட்ட என்னை தள்ளாமலே இரும். சங்கீதம் 51:11 வாசிக்கிறோம். பத்சேபாலோடு ஏற்பட்ட இந்த கள்ள உறவில் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலம் வருகிற தீர்க்க தரிசனத்தில் குத்தப்பட்டு பாடப்பட்ட பாடல் தான் அந்த சங்கீதம் 51. அதில் எப்படி நம்ம வாசிக்கிறோம் 51:11. ஏன் அதை சொல்லுகிறேன்னா, தேவ சமூகத்துக்கு வருவதற்கு முன்பே இவ்வளோ ப்ரிப்பரேஷன் உங்களையும் அறியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளோ ஆயத்தம் பண்ணி தான் நீங்கள்லாம் ஆராதனைக்கு வருகிறீங்க. சனிக்கிழமையே வச்சு உங்களெல்லாம் என்ன செய்கிறது? நேற்று தான் இல்லை உடல்நிலைனால். இந்த உபவாசத்திலே அநேகர் சந்திக்கப்படுகிறாங்க. உங்களை கொண்டு வருகிறது, தேவ சமூகத்துக்கு கொண்டு வருகிறது மிகப்பெரிய ஒரு ஆயத்தத்தினுடைய கூட்டமாக அது காணப்படுகிறது. அந்த உபவாசித்து தன்னை நெருக்கி ஸ்தோத்திரம் பண்ண கிருபை பெருகும். அந்த கிருபை என்ன செய்யணும்? ஜெபிக்க செய்யும், பக்குவத்தை கொடுக்கும், உங்களுக்கு வழிகளை காட்டி கொடுக்கும். நீதியின் பாதையில் அப்படியே அநீதி இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கும். ஆண்டவரே என்னை மன்னித்திரும், இதிலேருந்து நான் வெளியே வரேன், அந்த உபவாசம் அதுக்கு பயன்படட்டும். என் ஜபத்தெல்லாம் புறமே தள்ளிடுறேன். ஜபம் என்ன கடைசியில் தேவைகளாக தான் இருக்கும். தேவைகளுக்கு மிஞ்சி பார்த்தா ஜபமே இருக்காது. இல்லை, இது உண்மை நிலவரம் சொல்கிறேன். ஜபம் என்று கேட்டால் கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகுதுனாலே புரிஞ்சிடுச்சு. அப்புறம் அவன் கல்யாணம் ஆனவன் கண்டிப்பாக ஜபத்துக்கு வருவான். இது தேவை, அது தேவை, அது தேவை, இது தேவை. இது பேரம்பேத்தி எடுத்து கடைசியில் பேத்தி கல்யாணம் வரைக்கும் அதுக்குள்ளே எனக்கு ஆயுஷ்னாலே கர்த்தர் எடுத்துடுறார். போதும் நீ ஜபிச்சது சேருன்னு. தேவைகளே இல்லாமல் யோசிச்சு பாருங்கள். ஜபம் என்ன. இந்த இந்திய தேசத்துக்கு ஜெபிக்கிறேன், பீகாருக்கு போகிறேன்றதையும் விட்டுருங்க. உட்காந்து யோசிச்சு பாருங்கள். உங்கள் மனசாட்சிக்கு நேரபடி, ஆண்டவரே நான் ஜெபம்னா என்ன பண்ணுறேன்? ஒன்றுமே இல்லைப்பா, இது வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். என்ன, என் பேச்சை கேட்க மாட்டேறேன், ஆனால் நீ என் பேச்சை, நான் உன் பேச்சை கேட்கணுன்னு தான் ஜெபம் பண்ணுறேன். இதான் இருக்கும். சரி, இந்த தேவைகளெல்லாம் கலைந்து விட்டு நீங்கள் பாருங்கள், உட்கார்ந்து பாருங்கள். தேவ சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து விட்டீங்கன்னா 5 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னாக்கா எழுந்து இருக்கிற பொழுது பார்த்தா அரை மணி நேரம் ஆயிருக்கும். ஏன்னா அப்போ தான் ஆரம்பிக்குது தேவ சமூகம் இறங்குது. இதை கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். அது உண்மை. கேட்காமல் இருக்கக்கூடாதுன்றது ஒரு அது எல்லாம் ஆரம்ப காலகட்டம். ராஜ்யத்தின் சுவிசேஷன்னா உனக்கு என்னது தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதையெல்லாம் அஞ்ஞானிகள்லாம் தேடி திரிகிறாங்க. நீங்கள் அமருங்க, நானே தேவன்பதை அறிந்து கொள்ளுங்க. அது பார்க்குற பொழுது ராஜ்யத்தினுடைய குணாதிசயம் அப்படியே இறங்கும். ஜெபிக்கிறதுக்கு முன்பு ஒரு சாதாரண மனுஷனாக வருகிற நான் திரும்பி போகையில் தேவசமத்துக்கு போகிற பொழுது நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் போக வேண்டும். அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. இந்த தேவ சமூகத்துக்குள் வருவதற்கு முன்பு இந்த போராட்டங்கள் எல்லாம் தாண்டி தான் இந்த ஜனங்களுக்கு வார்த்தையின் மீது தாகம் வருகிறது. அந்த தாகம் இருக்கிற ஜனங்களை தான் கர்த்தர் ஆடுகள்னு சொல்லுகிறாங்க. நீ ஏன் சபைக்கு வா, நீ ஏன் சபைக்கு வான்னா அது போதகனுடைய பார்வைக்கு அது ஆடாக தெரியும்.
என் மந்தை பெருகிட்டுன்னு. ஒன்றும் இல்லை, இப்போ நீ கூப்பிட்டா வர மாதிரி இன்னொருத்தன் கூப்பிட்டா போயிடும். இதில் சலுகைக்கு போகிறதும் இருக்குது, இதில் சொகுசுக்கு போகிறதும் இருக்குது, இதில் சில கௌரவத்துக்கு போகிறதும் இருக்குது. நான் இந்த சபையாக்கும்னு எதுவுமே வார்த்தைக்கு போகிறது அது தனியாக இருக்கும். ஏன் எங்கள் சர்ச்சிலெல்லாம் ப்ரீச் பண்ணுறது இல்லையா? அப்படி இல்லை. அது சரி, அது எங்கே ரீச் ஆகிருக்குன்னு பார்த்தா இருக்காது. பிரச்சனைன்னு வரப்போ அந்த போதகன் இடத்தில் இந்த ஆடுகள் போகாது. அது தனியாக அதுக்குன்னு ஸ்பெஷாலிட்டி மாதிரி, கிளினிக் மல்டி ஸ்பெஷாலிட்டி மாதிரி இருக்கும். பேய் ஓட்ட ஒரு இடத்துக்கு போவான், அற்புதத்துக்கு ஒரு இடத்துக்கு போவான், ஆரோக்கியத்துக்கு ஒரு இடத்துக்கு போவான், ஆலோசனைக்கு ஒரு இடத்துக்கு போவான், ஆலயத்துக்கு ஒரு இடத்துக்கு போவான். அதில் தான் கல்லறையும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுக்குதுன்னுவான். இதுதான் உண்மை. ஏன் அந்த உரைக்கப்படுகிற அந்த உபதேசம் உபத்திரவத்தில் மேய்ப்பன் இடத்துல ஆடு வந்து நிற்கணும், ஆடு இடத்துல மேய்ப்பன் வந்து நிற்கணும். அதுதான் சபை. இந்த இடத்துல பர்ஃபெக்டாக உட்கார்ந்து எல்லாம் ஆண்டவர் பார்க்கிற பொழுது அவர் மனது உருக்கி, அந்த மனதுருக்கம் ஓடுது, அலையாய் ஓடுது. அந்த 5000 பேரையும் அப்படியே மூடுகிறது. அவரிலிருந்து புறப்படுகிற மனது உருக்கம் சொல்லுகிற மனது உருகி பிரசங்கித்தார் என்று எழுதப்பட்டிருந்தால் பரவாயில்லை. உபதேசித்தார். உபதேசத்தில் நிற்கிறது கஷ்டம். என்னையா பிரசங்கத்துக்கும் உபதேசத்துக்கும் என்ன வித்தியாசம்? இந்த சரிதை சாயந்தரம் தொடரும். அதனால் கடகடன்னு நான் போகிறேன்னு நினைக்க வேணாம், பொறுமையாக போகிறேன். இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, இந்த நாளிலே இந்த சத்தியம் எனக்கு வித்தியாசமாய்ப்பட்டது. சபையினுடைய முக்கியத்துவம், உபதேசத்தினுடைய முக்கியத்துவம் விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டும். உபதேசிக்க துவங்கினார். என்ன உபதேசித்தார் என்று அங்கே இல்லை, உபதேசிக்க துவங்கினார். முதல்ல சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரசங்கித்தார், கட்டளையிட்டார், நோய்களை குணமாக்கினார், அற்புதங்களை செய்தார். இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு வருகிற இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன். இங்கே உபதேசிக்க துவங்கினார். உபதேசம் யாருக்கு? உபாகமம் 32 வாசிக்கிறோம். பால் மறந்தவர்களுக்கு. ஞானப்பாலாகிய வேதவசனம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் இன்னும் பலமான ஆகாரத்துக்கு தயாராகவில்லை. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறேன். ஏன்னா உங்களுக்குள்ளே பொறாமை இருக்கிறது, உங்களுக்குள்ளே மார்க்க பேதம் இருக்கிறது, உங்களுக்கு வாய் சரி கிடையாது, வாக்குவாதம் இருக்கிறது. கூட பேசுவாங்க. நான் சொல்கிறது சபையில் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. சபையிலலாம் பேச மாட்டாங்க. வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டும் ஒன்றோட ஒன்று வாக்குவாதம். நான் யார் ஜெயிக்கிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல, யாரும் கப்பு வாங்க போகிறதில்ல, யாரும் மெடல் கொடுக்க போகிறது. அது என்னமோ ஒரு அற்பமான காரியத்துக்கு அவ்வளோ வாக்குவாதம். இது அப்படியே பிள்ளைங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுவரை 20 வருஷம் விசுவாசிக்குள்ளே இந்த குணாதிசயம் இருந்துச்சுன்னா வேதம் சொல்லுகிறது, நீ இன்னும் லாய்ப்படலை, ஒன்றும் சரிப்பட்டு வரல. இதுதான் அதோட அர்த்தம். கொலைக்கியல் தமிழில் நீ ஒன்றும் சரிப்பட்டு வரல. எனக்கு சத்தியம் இருக்குது, சபை உங்களுக்கு ஒத்து வராது. ஏன்னா உன் பால் தான் போய் கொண்டிருக்கிறது, ஒன்லி மில்க் ஃபீடு போயின்னு இருக்குது. இப்போ ட்ரிப்ஸு போட்டுன்னு இருக்கிறாங்களா? நான் என்ன ஆரோக்கியமான தடகாத்திரமான தேகன்னு அர்த்தமா? சொட்டு சுட்டின்னு இருக்குது. கொஞ்சம் வேகமாக வச்சானா ஜுரம் வந்துடும். சொல்கிறேன், நல்லா இறங்கி அடித்து புசித்து கையை காலை கழுவிட்டு வந்து உக்காந்து நல்லா சாப்பிட்றது எப்படி இருக்குது? போஜன பிரியத்துக்கு சொல்ல. ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல்நிலை இருக்கிறவங்க தான் சாப்பிட முடியும். பசி எடுக்கும், ஜீரணமாகும், எல்லாம் நடக்கும்னாக்கா உங்களுக்கு சரீரம் நல்லா இருக்கணும். இங்கே ஆத்மா உள்ளான மனுஷன் பலவீனமாக இருக்கான். வாக்குவாதம், என்ன டாபிக் எடுத்தாலும் வாக்குவாதம். வெள்ளை காக்கா பறக்குதுன்னுவான், இன்னொருத்தர் சும்மா இருப்பானா? அப்படியெல்லாம் கிடையாது, கருப்பாக தான் இருக்கும் காக்கா. அது தெரிஞ்ச விஷயம், அவன் தெரியறது நமக்கு தெரியும். அவன் வாக்குவாதம் பண்ணுறான். அதனால் உண்மையாக இருக்கிறவங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, மௌனமாக இருப்பதுனாலும் நீ பேசாத இருந்தால் மூடணும் ஞானி என்று எண்ணப்படுவான். அது கூட பேசுறது இன்னொரு பெரிய கிருபை நினச்சின்னு இருப்பாங்க. அது நம்ம மௌனமாக இருக்கிறது தான் நல்லது. வாக்குவாதம் பண்ணுறாங்களா, கம்முன்னு விட்ருங்க. அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், வால்யூம் டவுன், சைலண்ட் மோடுக்கு போயிடணும். முடியுமா? 4 சோத்துக்குள்ள நடக்குமா? அது யாருன்னா கேட்டால் என்ன நினைப்பாங்க? என்ன என் மனசு பேசும், என் பஞ்சாதி இப்படி பேசுகிறா, அக்கம் பக்கத்தில் கேட்குறேன்னா நினைப்பான்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குற மாதிரி நான் பேச உண்மையிலே எல்லோரும் கேட்பாங்க. அவ்வளோதான், ஜோதியாக இருக்கும் குடும்பம். இதில் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம், இது கேரல் ரவுண்ட்ஸ் வரும், இதுக்கு ஹவுஸ் ஸ்ப்ரே இருக்குதான்னு தெரில. இப்போ தான் வீட்டு ஜாபம்லாம் பண்ணுறது இல்லைல்ல, அதாவது குடும்ப ஜாபம் இப்போ எல்லாம் மாறிடுச்சு. எல்லாமே ஆவிக்குரிய படிவத்தில் போய் கொண்டிருக்குது. சத்தியத்துக்குள்ளே வர முடியாது.
How you behave at home, that comes to your spiritual life. நீங்கள் எப்படி வீட்டில் நடந்து கொள்கிறீர்கள், அதை வச்சு தான் ஆவிக்குரிய சத்தியத்து இருக்கிற இடத்துக்கு உள்ளே வர முடியும். இதுதான் சத்தியம். அதனால தான் நிறைய பேர் கூப்பிட்டா கூட வரமாட்டான். கரெக்டாக அந்த பிரசங்கம் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. சபை பற்று உத்தமம் அது கிடையாது. தே ஆர் நாட் ப்ரிப்பேர்ட். இது வந்து மார்க்க பேத்தில் இருக்குது, இது வந்து பிரிவினையில் இருக்குது, இது வந்து வாய் சரி கிடையாது. பவுல் சொல்கிறது சொல்கிறேன். பொறாமை கொண்டவர்களாக இருக்கிறீங்க, வாக்குவாதம் செய்கிறலாம் இருக்கிறீங்க. என்ன உங்களுக்குள்ளே மார்க்க பேதங்கள் இருக்கிறது. உங்களுக்கு பலமான ஆகாரம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு பால் உண்ணுகிற குழந்தைகள் என்று எண்ணி நான் பாலை ஊட்டுகிறேன். இது கடைசி வரைக்கும் பால் குடிச்சிக்கினே இருக்கும். இது மாதிரி எத்தனையோ வருஷம் விசுவாசிகள் பொட்டியிலே போய் அதை அடக்காரதனே நடந்துருக்குது. கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பான். எப்போ தான் போஜனத்துக்குள்ளே இது வர தகுதியற்ற ஜனம், உபதேசத்துக்கு இது வராது. பால் மறந்தவர்களுக்கு தான் உபதேசம், ஓரளவுக்கு ஃபீடு. முதல்ல பாவத்தில் இருக்கிறேன், பாவத்திலேருந்து கர்த்தர் கொண்டு வர சபைக்கு ரட்சிக்கப்பட்டது, கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். இது எடுத்தோடனே கொண்டு வந்து ஊற்ற முடியாது. பெரிய ஆகாரத்தை கொடுத்தா குழந்தை போய் சேர்ந்துடும். என்ன கை குழந்தைக்கு போய் பிரியாணி கூட்ட முடியுமா? வளர்ந்து வர குழந்தைங்க நம்ம சாப்பிட்ற பிரியாணி கொடுக்க முடியாது. காரம் ஒன்றும் சொல்லுதா இல்லையா? உங்கள் பிள்ளைகளெல்லாம் வளர்த்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு தெரியும் குழந்தைக்கு பெரியவர்களுக்கு இருக்கிற ஆகாரத்துக்கு என்ன வித்தியாசம்னு. அப்படியெல்லாம் கொடுத்து தானே நம்மளே வளர்த்துருக்காங்க. நீங்களும் அப்படி தானே வளர்க்குறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பவுல் தான் சொல்ல 1 Corinthians 3 இந்த ஜனங்கள் சாதாரணமாய் வரவில்லை, ஜெயித்தது வாயை ஜெயித்தாங்க. வாயை ஜெயித்தாங்க. வாக்குவாதம் கிடையாது, மார்க்க பேதம் கிடையாது, பொறாமை என்பதே கிடையாது. பொறாமையோ எலும்புருக்கி. அதனால தான் என்ன பண்ணதான், ஒருத்தர் ட்ரெஸ்ஸை பார்த்து ஒருத்தர் பொறாமப்பட போகிறாங்க, ஒருத்தர் ஆடம்பரமாக தெரிவாங்க, ஒருத்தர் தாழ்மையாக தெரிவாங்க. எல்லோரும் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துச்சு சபை கொடுக்கல யூனிஃபார்ம், சொல்லிட்டாங்க எல்லாம் ஒரு கலரில் வாங்கன்னு. ராஜ்யம் அதை விரும்பலை. அது மத மார்க்கத்தில் போகுது. தட்ஸ் ரிலீஜியன். இது வந்து ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சொல்லுது. பொறாமை என்பது உனக்கு வாக்குவாதத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. மார்க்க பேதம், உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள், பொறாமை, வாக்குவாதம் எல்லாம் ஒன்று பின்னி இருக்கிறது. ஒன்றை கட்டினா இன்னொன்று லூஸ் ஆகிடும். வாக்குவாதத்தை விட்டால் இந்த 2ம் போயிடும், பொறாமை விட்டால் இந்த 2ம் போயிடும். ஆக மொத்தம் இந்த 3ம் கழிச்சு கட்ட வேண்டிய ஒரு பகுதிகள். அதை போனால்தான் உங்களுக்கு ஆகாரம், நல்ல ஆகாரம் கிடைப்பதற்கு ஆத்மாவுக்கு நீங்கள் செய்கிற ஆயத்தம்தான் இது. அவங்க வந்ததை தான் நான் சொல்கிறேன், அவர் பார்த்ததை தான் நான் சொல்கிறேன். யார் பார்த்தது? இயேசு கிறிஸ்து பார்த்து மனதுருக்கத்துக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். எவ்வளோ ஆயத்தமாக வந்திருக்கான். நம்ம ஆயத்தம் என்ன சொல்லணும்னா, டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான், பரவாயில்ல. அப்போது மேடையில் இருக்க என்ன சொல்லலாம்னா, அப்போ ஐயோ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணான்னா எந்த வேலையும் செய்ய முடியாதே, வெறும் காணிக்க தான் எடுக்க முடியும். இப்போ டிப்டாப்பாக மேலே மினிக்கு மாதிரி வந்தால் என்ன செய்ய முடியும்? புடி தூக்கி ஏற்றி இறக்கலாம் சொல்ல முடியாது. சொல்கிறேன், இது காணிக்கை பட்டி கொடுத்தோமா, அழகாக அது எடுத்தோமா, என்னச்சா கொடுத்துச்சான்னு இருக்கும். அவ்வளோதான் வேலை வாங்க முடியும். அதுக்கு மேலே எந்த வேலையும் அவங்களும் செய்ய முடியாது. ட்ரெஸ் அழுக்காயிடும் இல்லையா? இதெல்லாம் வந்து வேலைக்காகாது. கர்த்தர் பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கு மனதுருக, அதாவது விசுவாசினுடைய ஆயத்தம் வந்து கிறிஸ்துவ கிரியை வைக்குதுன்னு சொல்ல வரேன். சும்மாலாம் அவங்களுக்கெல்லாம் நடக்காது. அவன் அழுகுறான், கதறான், நோயில் துடிக்கிறான்னா அந்த மனதுருக்கம் வேறு. இது எப்படி மன நெகிழுது கர்த்தருக்கு. வாக்குவாதத்தை ஜெயிச்சிருக்கான். பொறாமை அதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான, நான் சொல்கிற வார்த்தைலாம் ரொம்ப ஷார்ப். விசுவாசிகள் இருக்கானா உங்களுக்கு தெரியும், இருக்குமா இருக்காதான். சபையில் ஒருத்தன் பாடுறான், ஒருத்தன் நல்லா பிரசங்கிக்கிறான், போதகனுடைய பசங்க எதிர்மறையாக இருக்குது. இப்போ இந்த ஜனங்களை ஏன் உற்சாகப்படுத்துறது இல்லைன்றதெல்லாம் கேள்வியெல்லாம் வருதில்ல. கேட்டால் அழைப்பு இருக்குது, இல்லை ஏதோ அதை ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க, மூடிடுவாங்க. ஆனால் லாஸ்ட்டில் அந்த அம்மா என்ன சொல்லும், பிள்ளை பெற்றது தாளந்து உள்ள பிள்ளையை பெற்ற அம்மா என்ன சொல்லும், அவருக்கு பொறாமையா, பாஸ்டருக்கே பொறாமையா. இங்கே விசுவாசிக்க இருக்கக்கூடாது வேதம் சொல்லுது. இங்கே பலிபீடத்துலேருந்து இது பரவுது, கிருமி மாதிரி இது வந்து மேற்கொள்கிறது வந்து சாதாரணமான காரியம் இல்லை. அதே மாதிரி தன்னலம் இல்லாத பொது நலத்தில் இருக்கணும். பொறாமையை நீங்கள் அழிக்கிறதுன்றது வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. அது தேவன் செய்ய மாட்டார். ப்ளீஸ் டேக் திஸ் ஃபார் கிராண்டட். God will never destroy the jealous which is in your heart. Only you need to destroy.
நல்ல புத்தியை தாங்க ஆண்டவரே, அதெல்லாம் கொடுத்துருக்கேன் ஐயா உனக்கு, வேதத்தை படி. வேறு எப்படி எனக்கு பொறாமை போகும், வேறு எப்படி எனக்கு வாக்குவாதம் போகும்? வாயை மூடுறதுன்றது கஷ்டமான காரியம். இது எல்லோரும் சொல்லுவாங்க, நல்லா பேசுகிற வரைக்கும் நல்லாயிருக்கும். சம்மந்தம் எல்லாம் பேசுகிறேன்னு என்ன சொல்லுவாங்க, இது பெருசு, இது அவள் தான், இது மர கழிச்சு எப்போ வாயை மூடுவான்னு தெரில. இல்லை பிடிக்காத டாபிக் பேசுகிறேன்னு வச்சு, நல்ல ஒரு சினிமா பைத்தியம் ஒன்று இருக்குது, அதுக்கு அது டாபிக் உள்ளே பேசுனா சுவாரஸ்யமாக கேட்டுன்னு வரும் 3 மணி நேரம். ட்ராவல் ஜேர்னிலெலாம் பார்க்கலாம். சரி, அரசியல் பற்றி ஒருத்தர் பேசுனா, எனக்கு அப்போ அரசியல் தெரியாது, இப்போ ரொம்ப தெரியும்ல, இப்போ ஓரளவுக்கு தெரியும். என்னால் என்ன பண்ணுறது தெரில, ஏஞ்சியும் போக முடியல, எதிர்க்க உட்காந்துருக்கான். அந்த கமிஷன்ன்றான், இந்த கமிஷன்ன்றான். கடைசியில் கேட்டு, ராஜீவ்காந்தி செத்துட்டாரா? உண்மையாக செத்துட்டார்? எப்போ செத்துட்டாருனா? அவன் தலை நினச்சிக்கினான், ஐயோ இது தெரியாமல் ஒரு ஜென்மம் இருக்குது. அப்போ என்ன படிச்சேன்னு கேட்டேன், எம்ஏ. என்ன வேஸ்ட்டு, குச்சி செத்துருன்னா. ட்ரெயின் போயினுக்கிறப்போ எல்லாரையும் எழுப்பி பாராத்திரில் எழுப்பி சொல்கிறேன், பாருங்கள் ராஜீவ்காந்தி செத்துறது கூட தெரியாமல் வந்துன்னு இருக்காரு, நல்லா படித்த மனுஷன், இங்கிலீஷ்லாம் நல்லா பேசினார், எம்ஏ படிச்சிருக்கிறாரு. எல்லோரும் ஏஞ்சி கம்முன்னு படியா, நாங்கள் கேட்டுதான் வரோம் சொற்பொழிவெல்லாம், ஊடியா கம்முன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு படியா. அப்புறம் அவர் புரிஞ்சிச்சு, பீக்கில் போகிறார். அவர் ஸ்டேட் எலெக்ஷன் பற்றி பேசுகிறாரு, சென்ட்ரல் எலெக்ஷன் பற்றி பேசுகிறாரு, ஒரு மாநில அரசியல் இதுவும் பேசினுக்காரு. இப்போ தெரிஞ்சால் ஃபோன் நம்பர் வாங்கி இப்போ நான் கூட பேசின்னு இருப்பேன். அப்போ சப்ஜெக்ட் தெரியாது நம்மளுக்கு. ஊழியத்துக்கு வந்த புதுசில் கோயம்புத்தூர் போகிற வரைக்கும் அவர் என்ன இந்த விஷயம் நான் சொன்னதுலேருந்து அவர் என்னை முறைக்கவே ஆரம்பிச்சிட்டார். காலைல முறைக்கிறாரு, அப்புறம் இப்படி திரும்பிக்கிறார். ராஜீவ்காந்தி செத்து தெரியாமல் ஒரு மனுஷன் எல்லாம் வேஸ்ட்ரா வாழ்த்து, நீ இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு நான் எப்படியாவது ஆஃப் பண்ணுறதுக்காக அவரால் தாங்கவே முடியல. சப்ஜெக்டு கோரிலேட் ஆகலன்னாக்கா பேசுறது இரிட்டேட் ஆகிடும். அதுக்கு சொல்ல வரேன். இப்போ ஏதோ ஒரு அபிஷேகம் இந்த மாதிரி தாகமூல ஆத்துமாக்கள் தான் கேட்கும் 3 மணி நேரம், அதுக்கு சொல்கிறேன் நான். சப்ஜெக்ட் ரிலேட் ஆகலைன்னா 3 மணி நேரம் கேட்காது. என்னால் 15 நிமிஷம் பேசியிருப்பார் அவர். 15 நிமிஷத்தில் ஹோல் இந்தியாவோடைய சாப்டர் கவர் பண்ணுறார். அப்போ எனக்கு புரிதல் வேறு. 26 வயசில் இது நம்ம ஊழியத்துக்கு போகிறோம், அது மாதிரி எதனா பேசினா பரவாயில்ல. பேய் ஓட்டுவது எப்படி, தீர்க்கதரிசனம் உரைப்பது எப்படின்னா அப்போ நல்லாயிருக்கும். இப்போ அதான் கல்யாணம் ஆன புதுசில் என்ன பண்ணுங்க அந்த பொண்ணுங்கள்லாம், அப்போது எங்கள் காலத்தில் சொல்கிறேன், சமையல் செய்வது எப்படி புக்கெல்லாம் வாங்கி வச்சுன்னு இருக்கோம், செய்யாத அது வேறு விஷயம். அந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கிற டைமில் இவங்ககிட்ட திடீர்னு கேட்டால் என்ன பண்ணதுன்னு தெரில. ராஜீவ்காந்தி செத்துட்டாரா, எப்போ செத்தாருன்னு. அவ்வளோதான் அந்த கோவம் வந்துச்சு அந்த ஆளுக்கு. வயசில் ரொம்ப பெரியவர், அப்பா ஸ்தானம்னு வச்சுங்க. என்ன சார் நீங்கள் நல்லா தானே இருந்தீங்க, இது கூட தெரியாமல் எப்படி வாழ்கிறீங்க? இல்லைங்க உண்மையிலே செத்துட்டாராங்க. எப்போங்க செத்தாருன்னா அவரால் டைஜஸ்டே பண்ண முடியல. அவர் எழுப்புறாரு, இவர் எழுப்புறாரு, இதெல்லாம் நடந்துச்சு ஒரு காலத்தில். எதுக்கு சொல்கிறேன்னா டாப்பிக்கு கோரிலேட் ஆகும், இல்லைன்னா கேட்குறவனை டென்ஷன் ஆகிடுவேன். நான் டென்ஷனே ஆகி அவர் டென்ஷன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய நான் பண்ணுவேன் அப்பப்போ. சம்மந்தம் இல்லாத பேசுனேன்னா அர்த்தம் இல்லை. அவர்கிட்ட சொல்ல முடியுமா? அவர் என்னன்னா, பூமியில் நீ வாழ்ந்தீன்னா உனக்கு அரசியல் தெரியாமல் நீ இந்த ஜகத்தில் வாழவே உனக்கு தகுதி இல்லைன்றான் அந்த ஆள். அப்போனா பாதி பேர் செத்து தான் போகணும். வெரி ஃபண்டமெண்டல் பேசுகிறார், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். நல்லா இப்போ புரியுது, இருக்கிற அறிவாப்பு இல்லை எனக்கு. இப்போ இருக்கிற புரிதல் இருந்தாக்கா நல்லா நான் கற்றுக்கின்னு இருப்பேன். வேறு ஒன்று நான் கூட பேச சொல்ல ஓரளவுக்கு தெரியும். அப்போது சுத்தமாக தெரியாது. டாபிக் ரிலேட்டட் கோரிலேட் டாபிக் கிடையாது. இப்படி இருக்கிறப்ப என்ன நடக்கும் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். அதனால தான் இந்த இடத்துல வாக்குவாதத்தை ஜெயித்தவர்கள் தான் ஆடாக இருக்க முடியும், பொறாமையை ஜெயித்தவர்கள்லாம் ஆடாக இருக்க முடியும். மார்க்கபேத்தை ஜெயித்தவங்க நிறைய பிரிவினைகள் இருக்குது இல்லையா? நான் பவுலை சேர்ந்தவன், நான் இவனை சேர்ந்தவன், அவனை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன், அப்போல்லோவை சேர்ந்தவன், இல்லை ஒருத்தன் சொல்கிறான் இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவன். கொரிந்து சபையில் சாமானியமான ஜனங்கள் இல்லை. பணம், நல்ல பணம், நல்ல அறிவு அவங்களுக்கு என்ன செய்யுதுனாக்கா நிறைய பொருளாதாரத்தை கொடுக்குது. அறிவு இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, தேவனுடைய ஞானமும் இருக்குது. இதில் பத்தாவதுக்கு எப்படி தான் தெரில, கிருபை வரங்களும் செயல்படுது. இல்லை பார்த்தீங்கன்னாக்கா உள்ள எல்லா 420 கேஸும் நடக்குது சர்ச்சுக்குள்ளே. இவன் முன்னாடி அமைச்சுக்கிது, அவன் முன்னாடி அமைச்சது. பொம்பளைங்க புருஷனை மதிக்கிறதே கிடையாது, புருஷனுங்க பொம்பளைங்களை மதிக்கிறது கிடையாது. ஒரு மாதிரி இருக்குது. கொரிந்து சபையில் கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் பார்த்தா அந்த சபைக்கு அது தேவையாக இருக்குதுன்னாக்கா சபை அந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே பார்த்து தான் சொல்கிறாரு, எல்லாமே பால் குடிச்சுன்னு இருக்கிறீங்க, ஒன்றும் ஆகாரம் வரல உங்களுக்கு,
கலாத்திய சபையில் பேசுகிற மாதிரிலாம் கொரிந்திய சபையில் பேச முடியுமா பவுலால்? முடியாது. தெரிஞ்சதெல்லாம் பேசுகிறவர் இல்லை பவுல். ஜனத்துக்கு ஏற்றபடி, ஆவிக்கு ஏற்றபடி, அவர்களுக்கு தேவைகளுக்கு ஏற்றபடி ஆவிக்குரிய ஊட்டத்தை கொடுக்குற மனுஷன் இந்த அப்போஸ்தலன். அந்த போதகருடைய உபதேசத்துக்கும் மேய்ப்பனுக்கு கொடுக்குற உபதேசத்துக்கும் விருந்தாளி பிரசங்கியார் கொடுக்குற பிரசங்கத்துக்கும் நிறைய இடைவெளி இருக்கும். இதை மேய்க்க முடியாது. அது எதாவது சொல்லிட்டு போயிடுவோம், அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை இருக்கணும்னுவோம். தப்பாக சொல்லலை, உண்மையிலே அந்த மாதிரி பிறந்தும் இருக்குது. என்னை பார்த்தும் ஒருத்தன் சொல்லிட்டான் அந்த மாதிரி தான். அவ்வளோதான், பெரிய எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு ஏற்கனவே நிறையா பசங்க அப்படின்னாங்க. ஐயோ என்னையே இது எக்ஸ்ட்ரா ஒன்று தானே, உங்களுக்குலாம் 2 எனக்கு 3 அவ்வளோதானே. சந்தோஷம் சொன்னாங்க விசுவாசிங்களா. அவருக்கு ஏற்கனவே நிறைய அப்புறம் சொல்லிட்டான், இவரை காட்டில் வேற ஒருத்தரை காமிச்சேன்ட்டான். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்கிறோம், தெரியுது இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, விருந்தாளி பிரசங்கி தவறு இல்லை, நம்மளும் விருந்தாளி நேரத்துக்கு போயிருக்கோம். மேய்ப்பனுடைய உபதேசம் என்பது இப்படி ஸ்க்ரீன் பண்ணிடும். இந்த மேய்ப்பனை ஃபாலோ பண்ணுறானாலே ஓரளவுக்கு அவன் வந்துட்டான். எங்கேருந்து வந்துட்டான்? வீட்டிலேருந்து வரல, பொறாமையிலேருந்து வெளியே வந்தாச்சு, மார்க்கபத்துலேருந்து வெளியே வந்தாச்சு, பிரிவினையிலேருந்து வெளியே வந்தாச்சு, ரெடி ஃபார் ஃபுட்டு. அந்த ஆற்றல், அந்த ஆயத்தம், அதை பார்க்குறார். ஆவியின் கண்களை தான் அதை பார்க்க முடியுமே தவிர மாம்ச கண்களை பார்க்க முடியும். எல்லாருக்கும் ஆசை, நான் திரளான ஜனங்க வரணும், நம்ம ஊழியம் திரளான ஜனங்களுக்கு செய்யணும். பேசிக்கிறது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சபையில் எவ்வளோ பேர் வராங்க, எங்கள் சபையில் எவ்வளோ பேர் வராங்க, இதுக்குன்னே தலைங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஐயோ இது பெரிய படுகொழியில் கொண்டு போயிடும். when you start counting, you are counting your days. இது எண்ணுதெல்லாம் இருக்கக்கூடாது. இதை பாருங்கள், அவங்க பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டார். இது ஆடுகளுக்குரிய குணாதிசயங்கள் அத்தனையும் இருக்கிறது. அடே மனது உருகுது, மெய்ப்பன் இல்லை. எப்படி காத்திருக்காங்க ஜனங்க. ஜபத்துக்கு வரல, ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். அவன் ஜபத்துக்கே வரல. ஜபத்துக்கு வராமல் என்னையா இது நம்ம சொல்லும் இல்லையா, ஜபத்துக்கு வரோம், அது நம்ம சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி தான் அவன் கொடுக்குறோமே 1 மணி நேரம் செய்தி, அதில் உட்கார முடியுதா? சொல்கிறேன், சம்மந்தப்பட்டவங்க உட்காடுறாங்க. அந்த கோரிலேட் நம்ம அரசியல்வாதி பேசுகிற மாதிரி, நான் ஒரு பதில் கொடுத்தா இருந்தாலும் டென்ஷனாக எல்லோரும் எழுப்பி விட்டான். அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஜனங்கள் அது அப்படி ட்ராவல் ஆகணும். அப்போ முதல்ல ஆண்டவருடைய மனதுருக்கம் உருகி ஓடுது. அவர் கண்ணிலேருந்து தண்ணீர் வந்ததுன்னு பார்க்கல, ஒன்றும் இல்லை, மனது உருக்கம் சூழுது. அப்படியே அந்த க்ரௌடு அந்த அபிஷேகத்துக்குள்ளே மூடுகிறது. வனாந்தரமான்னு தெரில, வயல்வெளியான்னு தெரில, ஏதேன் தோட்டமான்னு தெரில, தாவீதின் அரண்மனையான்னு தெரில, ஒன்றுமே தெரியல, சாலமோன் கட்டின ஆலயமான்னு தெரில, வனாந்தரமாக ஒன்றுமே அவங்க கண்டுகொள்ளலை. எதிர்காலத்தை குறித்த மறந்து மெய் மறந்து அப்படின்னு இருக்கிறாங்க. இவருடைய மனதுருக்கம் அப்படியே ஆல்ரெடி ஆயத்தமாக வந்தது. இன்னும் என்ன ஆயிடுச்சுன்னா, அது அப்படியே அந்த சூழ்ந்துக்குது, அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளுது. அவ்வளோதான், நேரம் போகிறது தெரியல. இவர்கள் இந்த இடத்தில் நான் இப்பொழுது நிறுத்துகிறேன். சாயந்தரம் மீதி நான் தொடர்கிறேன். 2வது பாகத்தில் இதை முடிச்சிடலாம் இந்த சரிதையை. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, இப்படி தான் அற்புதத்தினுடைய ஆரம்பம். சபை பெற அற்புதம். ஒரு பொம்பளை வந்தால், உருண்டா பிறண்டா வந்தால், வஸ்திரத்தை தொட்டான்றது தனியால் அற்புதம். தேடி போய் பண்ணார். அந்த நான் சொன்ன 38 ஆண்டு காலமாக திமிரவாதக்காரன் அந்த மனுஷனை தேடி போய் சுகத்தை கொடுத்தார். அது ஒரு தனி மனுஷன் பெற்ற ஒரு அற்புதம், சபை பெறுகிற அற்புதம். இது பார்த்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பரிசுத்தாவை பெற்றதுக்கு ஒப்பாக இருக்கும். அது ஜஸ்ட்டு அப்போன்னு நினைக்காதீங்க, மீனின்னு நினைக்காதீங்க. சபையாக பெருகிறதுனாக்கா அம்புட்டு பேரும் அத்தனை ஜனங்களும் முதல் வரிசையில் இருக்கிறவனுக்கு வருகிற அதே திருப்தி கடைசி வரிசையில் இருக்கிறவனுக்கும். இதில் பாரபட்சம் இல்லை. இங்கே ஜாதியும் கிடையாது, மொழியும் கிடையாது, மதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ராஜ்யம் எல்லாத்தையும் சேர்த்து ராஜ்யம் மூடிவிடுகிறது. இதில் நிறைய குளறுபடிகள்லாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் நம்ம சாயந்தரம் பார்ப்போம். ஆனால் முதல்ல விசுவாசி மட்டும் ஆயத்தமாக இருக்கும். இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். அன்றைக்கி இருந்த இயேசு தான் இன்றைக்கும். ஏன் சபைக்கு போய் அற்புதம் நடக்கலை? இதெல்லாம் இருக்கா? நம்ம மனசாட்சி தான் இது. மனசாட்சி காலம். யார் சாட்சியும் நமக்கு முக்கியம் கிடையாது. என்னை பிடிச்சதுன்னா அனுகூலம் வரப்போ ஏஞ்சி நான் சாட்சி சொல்வேன். இந்த மனுஷன் நல்லா காணியை கொடுக்குறான், நல்ல மனுஷன். அந்த மனுஷன் வேற எங்கேயோ கொடுக்குறான்னு தெரிய வர்றப்போ நான் என்ன சொல்லுவேன்? பொல்லாத ஓனாய் இல்லை எதையோ ஒன்று சொல்லிடுவேன். ரொம்ப கஷ்டமாயிடும். இது நடைமுறை, எல்லாருடைய பொதுப்படையான ஒரு வெளிப்பாடு. உங்களிடத்துலேருந்து ஒரு ஆதாயம் வருதுன்னா உங்களை புகழ்வாங்க.
உங்களிடத்துல ஆதாயம் நின்று போச்சுன்னா உங்களை இகழ்வாங்க. பிரயோஜனம் இல்லைன்னா யார் யோசிப்பா? தூக்கி போட்டு போயிடுவான். அடுத்தது தெரியலன்றுவான். அவனுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு பேதுருக்கு. எதிர்காலம் என்னமோ நம்மளுக்கு இயேசுவை நம்பணும். அவரே மாட்டிக்கினார். அரசு சட்ட ரீதியாக மாட்டியிருக்கார். ஒரு குற்றவாளியாக மாற்றி நிற்கிறார். இப்போ அவர் தெரியும்னு சொன்னால் என்னையும் கூட்டு போயிடுவாங்க. ரோமாபுரி அரசாங்கத்தினுடைய அடி தடியெல்லாம் தெரியும். கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நம்ம ஊரில் கேட்டால் பணம் கொடுத்தா எல்லாம் வெளில வந்துடலான்னு. கொடுத்து பாரு, எவ்வளோ தூரம் விடுவானோ அவ்வளோ தூரம் தான் விடுவோம். என்னெல்லாம் செய்யுமோ பணம் அவ்வளோதான் செய்யும். தண்டனைன்றது நிச்சயம். எத்தனையோ செல்வந்தர்கள் போயிருக்காங்க, எத்தனையோ அரசியல்வாதிகள் தலைவர்கள் சிஎம் மேலே உள்ளே போயிருக்காங்க. அவங்ககிட்ட இல்லாத பணமாக நம்மகிட்ட இருக்கும்போது அதெல்லாம் சும்மா அது பேசுறது அப்படி இருக்கும். பணம் பத்தும் செய்யும், பாதாளம் வரைக்கும் பாயும். சட்டத்துக்கு ஏற்ற வீரியத்தை காட்டும். இல்லைன்னா முதலமைச்சரை தூக்கின மாதிரி தண்டனை கொடுக்க முடியுமா? பிரதம மந்திரியை அரெஸ்ட் பண்ண முடியுமா? முன்னாள் பிரதம மந்திரியை. பிரதம மந்திரியோட பேரன் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கான். அரசு சுவடுகளில் நம்மளுக்கு எல்லாம் வரலாறு சுவடுகள் இருக்குது, நடைமுறை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதனால் பணம் இருந்தால் எல்லாம் செஞ்சிடலான்றதெல்லாம் மறந்துடுங்க. செய்யும். அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் வரைக்கும் போகும். உள்ளே உங்களுக்கு எல்லாம் வரும். பிசிபியில் போட்டால் சோறு வரும். விடுதலை வருமானு கேட்டால் அது கத்தர்கிட்ட தான் இருக்குது. காசு வச்சு எவ்வளோ ஓட முடியுமோ அவ்வளோதான் ஓட்ட முடியுமே தவிர மீதியெல்லாம் ஓட்ட முடியாது. இல்லை, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வெளியாங்க நிறைய பேருக்கு என்னென்னா, ஆலயத்துக்கு போகிறேன் ஒன்றும் நடக்கலை, இத்தனை காலமாக நான் ஆலயத்துக்கு போகிறேன். இந்த மனநிலையில் போகிறாயா? ஒரு ஆடாய் போகிறாயா? கழுதையாக போகிறாயா? மாடாய் போகிறாயா? இதெல்லாம் இருக்குது. ஆடுகளை கண்டதும் தான் மனதுருகுது. ஆண்டவருக்கு அப்படியே மனதுருகுது. அந்த மனதுருக்கம் உங்கள் மீது வந்து இறங்க நீங்கள் ஆடுகளாக இருக்கணும். வாக்குவாதம் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் பால் உண்ணுகிற குழந்தையாக இருக்கக்கூடாது. நல்ல பலமான ஆகாரம் வந்தால் தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இந்த உபதேசம் என்பது ஆகாரத்தை குறிக்கிறது. உபதேசம் ஆகாரம் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அதான் சொல்கிறேன்னே, ஏசு நல்லவர்னு சொன்னாக்கா அவங்ககிட்டலாம் கொடுக்க முடியாது. ஆண்டவரே என்னை காப்பாற்றணும்னு சொல்கிறவனு கூட நம்ம எதுவும் பண்ண முடியாது. நான் கிறிஸ்துவை காத்து கொள்ளணும், இது வேற ட்ராக். இது இவருக்கு தான் நமக்கு உரிய இந்த ஆகாரத்துக்குரிய ஜனங்க. கர்த்தர் யார்கிட்டையும் எதையும் டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்க மாட்டார் நம்ம கேட்குறோன்றதுனால. அதனால தான் நிறைய ஜெப குறிப்புகள் கேட்கப்படுறதில்ல. நல்லது. ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளணும்னு ஜபிக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் கேட்டுச்சுன்னா என்ன வருது? நிறைய பேர் செத்துருப்பான். கர்த்தருக்கு தெரியும் எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது. தேவன் இப்போது நம்ம மத்தியில் அசவாடி கொண்டிருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஜாதியாய் உம்முடைய ஜனங்களை சந்தித்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை ஆண்டவரே நினைத்தருளி நீர். கர்த்தாவே நினைத்தருளும் காரியத்தை வாய்க்க செய்து சகாலத்தையும் கர்த்தர் புதியதாக்கி கொண்டிருக்கிறார். எல்லா பொறாமைகள், மார்க்க பேதங்கள், வாக்குவாதங்கள், பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் சபித்து அப்புறப்படுத்துகிறோம். இந்த உபதேசத்துக்கு பாத்திரமாய் எங்களை மாற்றும். பலமான ஆகாரத்தை உண்ணுகிற ஜனங்களாய் மாறுச்சு. இயேசுவின் ரத்திலிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சாயந்தரம் இந்த ஆராதனையில் 2வது பாகம் தொடர்ச்சி இருக்குது. அதனால் இதோடு முடி நினைக்காதீங்க. அதனால தான் பாகம் 1ன்னு போட்டிருக்கோம். அதனால் தொடர்ந்து இதை சாயந்தரம் அந்த கலந்து கொள்ளுங்க. ஜிமீட்டில் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முல்லை பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மளோடு கூட சதா காலம் சொல்ல பரிசுத்தவான் கூட இருப்பதாக. ஆமென். நன்றி, வணக்கம்.